இது இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு எதிர்காலம் மற்றும் மானவ் திட்டம் குறித்த ஒரு விரைவான சுருக்கம். சமீபத்தில் நடந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய விஷயங்கள் உலக தொழில்நுட்ப வரைபடத்தில் இந்தியாவை எப்படி மாற்றப் போகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியம். முதலாவதாக, உலகளாவிய ஏஐ மையமாக இந்தியா மாறக்கூடிய வாய்ப்பு பற்றி அவர் பேசினார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம நாட்டோட பன்முகத்தன்மை, பெரிய மக்கள் தொகை, அப்புறம் ஜனநாயகம், இதெல்லாம் இந்தியாவை ஒரு சிறந்த ஏஐ ஹப்பா மாற்றுது. இதோட மைய கருத்து தான் மானவ் அப்படிங்கிற இலக்கு. அதாவது நெறிமுறைகள், பொறுப்பான நிர்வாகம், நம்பகத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு அருமையான திட்டம் இது. இரண்டாவதாக, மனிதர்களை மையப்படுத்திய தொழில்நுட்பம். அதாவது ஏஐ அப்படிங்கிறது எந்த காரணத்து கொண்டும் நம்ம கையை மீறி போகக்கூடாது. ஜிபிஎஸ் எப்படி நமக்கு வழிகாட்டினாலும் வண்டியோட கண்ட்ரோல் எப்படி நம்ம கையில் இருக்கோ, அதே மாதிரி ஏஐயோட முழு கட்டுப்பாடும் மனிதர்கள்கிட்ட தான் இருக்கணும். இதை ஒரு உலகளாவிய பொது நன்மையாகவே மாற்ற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மூன்றாவதாக, நாம் இப்போ அதிகமாக பயப்படுற டீப் ஃபேக் எனப்படும் போலி வீடியோக்கள் பற்றின விஷயம். இது திறந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து இல்லையா? அதனால எது நிஜம், எது ஏஐ உருவாக்கியது என்று மக்கள் எளிதாக கண்டுபிடிக்க டிஜிட்டல் வாட்டர்மார்க் போன்ற உலகளாவிய பாதுகாப்பு தரநிலைகள் உடனடியாக தேவை என்று வலியுறுத்தி உள்ளார். தொழில்நுட்பத்தை வெறும் லாபத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாதுகாப்பான வளர்ச்சிக்கான கருவியாக மாற்றுவதுதான் இந்தியாவின் உறுதியான எதிர்கால இலக்கு.